வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோவிந்த் தாட்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஆமா, அந்த பாட்டை பார்த்துருக்கேன். வேற லெவல் வைபா இருக்குல்ல. எனக்கு வந்து சினிமா சாங்ஸ் கேட்டு கூட இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வைபானது கிடையாது. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. டிஸ்க்ளைமர், எந்த மதத்தையும் வந்துட்டு இது பண்றது கிடையாது. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. என்னடா இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இது கூட பரவாயில்ல. ஆமா, இன்டர்வியூ கொடுக்க டைரக்டா வீடியோக்குள்ள வந்துட்டோம். சரி பரவாயில்ல, இது விட நல்லா இருக்கு. அந்த இன்னொன்னு இதே ரிலேட்டடா இருக்கு. அதையும் பாத்துருவோம். ஓஹோ, அந்த பாட்டா மன்மதராசா அந்த பாட்டு என்னடா? அட பாவிங்களா, நம்மளே இது அண்டாவா போட்டே கேட்டோம். உலகத்துல என்ன எடி பண்ணிட்டு எடி வந்துட்டான் கீழே. மன்மத இயேசு அப்புறம் என்ன கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணதானே. என்னடா உங்களுக்காண்டி கையில எல்லாம் ஆணி சிலுவை எடுத்து குடிச்சுக்கிட்டு கடைசியில நான் செத்து போய் இந்த உலகத்துல நான் வந்து என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டேன் உங்களுக்காண்டி. ஏடா நீங்க வந்து கீழே ஏன் பேரை வச்சுக்கிட்டு மன்மத இயேசு கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ண கேக்குறேன் நானு. இதெல்லாம் கர்த்தர் பார்த்தா அவரே மேல இருந்து கீழே வந்து உங்க எல்லாருமே எதை கட்ட எழுப்பட தெரியாதா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த இடையில இருந்து ஒரு ஐட்டம் சாங், அதெல்லாம் புஷ்பா படத்துல சாங்கோட டியூனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருக்கு ஒரு சாங் போட்டு வச்சிருக்காங்க. பாட்டே கிடைக்கலையா? பின்னாடில இருந்து அவர் இயேசுக்கு மட்டும் உங்களே உயிர் இருந்து வந்தாருன்னா அப்படியே அவரே முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அது எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி திரும்பி ஞானத்து வந்து என்னன்னா கற்பூர நாயகியே கனகவல்லி அந்த பாட்டு என்ன பண்ண ஒரு சாமி பாட்டு கையா. அப்ப சாமி பாட்டு எடுத்துட்டு நீங்க சினிமா பாட்டுல பாடும்போது சினிமா டியூன் எடுத்து நாங்க ஓ இருந்து மன்மத இயேசு நாங்க பண்ண என்ன தப்பு குடுக்கலாங்க இந்த வாழ்க்கைய. நான் ஏற்கனவே வந்துட்டு பாஸ்டர் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்பதான் நீங்க கண்ணுல மாட்டீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பச்சி இந்த மாதிரி பாட்டு கம்போஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. ப்ளீஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது எங்க ஏதோ ஸ்கூலா? ஸ்கூல் தான் நினைக்கிறேன். இதுக்குதான் ராஷ்மிகாவை போட்டு இது ஒரு மாதிரி நல்ல வைபா தான் இருக்கு. ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு கிடக்காங்க. அதுக்கு யாயா நீ அழுவுற? அடப்பாய். ஓ ஃபீல் பண்ணி பாடுறாருப்பா. நான் இருக்கேன் பக்கத்துல இறந்து போயிட்டாங்க. சென்டிமெண்டா பாராட்டி வச்சேன். நெக்ஸ்ட் பாட்டி வா பாட்டி. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்கோ நல்ல பாட்டு பாடிக்கு வரும் பாடம் தானங்கோ அட்டம் பாண்டியாலோ அட்டம் பாயாலோ பிரசிங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதால நம்ம சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானே சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாத்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பேர் பாட்டு பாடிட்டே தான் வந்து எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருந்து வந்திருப்பாங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப இல்ல அட பாவி. சொல்ல மாட்டேங்குது பாரு. படிக்கலையா? படிச்சா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இடையில வருது அது கூட பண்ணல. ஒப்பனதைக்கு பெட்ல போடும். கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேச சொல்லுவாங்க. முன்னாடி இந்த பாட்டை யாரும் பாடிருக்காங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கட்ட பாடுது பாத்தீங்களா? எவ்வளவு ஸ்பீடா கேப்சர் பண்ணிக்கிதுங்க பாத்தீங்க இப்ப உள்ள குழந்தைங்களா. இந்த புள்ள தான் பாத்தீங்கன்னா ஜனகன மனதை வந்து தப்பா பாடுச்சு. அடுத்து ஒருத்தர் வராம இருங்க. அவன் ஜனகன மனதை எப்படி பாடுறான்னு மட்டும் பாருங்க. சல்யூட் இப்ப அடிச்சிடும்.
ம். பொண்டாட்டிக்கு விட்ட மாட்டாத தாவுட விட்ட டவு டவு நந்தியட மாடன யமுனா தண்ட விட்ட நடரடலடண்ட நடுகுட ஆதித மாட ஆனா அந்த டோன்ல பாடுது கரெக்டா. அந்த வயசுல வார்த்தை தெரியாதுல. தனவன அதிநாயக டட பாடட பாத்யட டாடா டயடா டயடே ஃபுல்லா பாடி முடிச்சிட்டான் அந்த டோன்ல கரெக்டா Actually, பாடுது. இவ வயசுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ஆமா, ஆமா. ஜனகணமனத்தை பாடும்போது சத்தியமான தெரியாது ஆமா, எனக்கு ஆமா. தெரியாது இது வந்து டட 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 டடன்னு பாடினா கூட பாத்தீங்கன்னா அந்த tone அப்படியே இருக்கு. ஃபுல்லுமே பாடி ஆமா. முடிச்சான் ஹட்ஸ் ஆஃப் உண்மையிலே வந்து சல்யூட்ரா உனக்கு இந்த பையன் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா தேசிய கீதம் பாடுறான் அப்படியே பேரலா வந்துட்டாங்க புள்ளிங்கோஸ் பேக்கில கூலிப்பு கஞ்சாவ நிறைய நிறைய இருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. உங்களுக்கு வேண்டிய கிசாவ டோரா புச்சா. கஞ்சா கஞ்சா ஐயோ டோரா புச்சுனா அதை சொல்லிட போறேன்னு யாரா நினைச்சிருக்கேன். நீங்களா டேய் டோராவின் பையனுங்க. டோராவின் பையன். பையனுங்க பாட்டை வந்து எப்படி ரீமேக் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா என்னோட பேக்ல புக்கோ பொருளோ இவனே நிறைய பாருங்க நிறைய என்னோட இருக்கு. பேக்ல கூலிப்பு கஞ்சாவும் நிறைய நிறைய இருக்கு அரஸ்ட் உங்களுக்கு பண்ணுங்க தேவையான அப்போ. கிசாவை அள்ளி அள்ளி கொடுப்பேன் ஆமா, வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பேக் மாட்டுக்கு தினுச பாத்தீங்களா பின்னாடி தான் நம்ம எல்லாம் மாட்டுவோம் தூக்கி முன்னாடி மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாவே என்னத்த நான் சொல்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்ப சிந்தனையில் வந்து சாங் பாட போறேன் ம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த பாட்டு சொல்றான் ஓஹோ. இந்த பாட்டுக்கு பாட போறேன் சரி பாரு சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா ஓகே ஓகே நல்ல அட்டெம்ப்ட் இதே பாட்டை பத்தினா இன்னொருத்தர் பாட வரான் அவன் ஆல்ரெடி நிறைய ஃபன்னி சிங்கர்ஸ்ல வந்திருக்கான் இருந்தாலும் ஓ. வாடா சிந்தனையில் செஞ்சு வச்ச இவரா அவ இந்த லவ் ஃபெயிலியர். சந்தனத்தில் தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா Yeah, super. பத்திரமா மீனாட்சி காமாட்சி எண்ணெயில செஞ்சு புட்ட காமாட்சி மீனாட்சி எண்ணெயில செஞ்சு புட்ட என் சிந்தனையில் வந்து வந்து போறா அட போடாங்கிட்டு இவனுக்கு வாய்க்குள்ள என்னென்ன வார்த்தையெல்லாம் வருது அதை வச்சு அந்த பாட்டை பாடிட்டு ஆக்சுவலா அந்த பாட்டு யாரு பாடுது சிந்தனையோ அது கொஞ்ச நாள் போற தலைவா அந்த பாட்டு ஹரிஹரன் பாடிப்பாரு அந்த பாட்டை பத்தினா இப்படி கொத்து போட்ட மாதிரி கொத்தி வைக்கிறாங்க சரி ஓகே வீடியோ பத்தினா எனக்கு இந்த மன்மத இயேசு பாட்டு தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு சோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பாடி தொலைக்கிறாங்க கர்த்தர் ஏன் இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சத்தியம் எனக்கு விளங்கல அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே டாடா ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஊவாண்டவா பாட்டு ஏற்கனவே முன்னாடியே கேட்டிருந்தோம். மத்த பாட்டுலாம் கேட்டேன் நான் அவங்களுக்கு. ஆமா, ஆமா. இதே புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. வேற எதுவும் டியூன் அவங்களுக்கு போட தெரியலன்னு படத்துல இருந்து ஆனா எடுத்து சில பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். நானும் ஸ்கூல் படிக்கும் போது 6th 5thலாம் இந்த மாதிரி ஜீசஸ் பாட்டுலாம் பாடிட்டு இருப்பேன். நிறைய பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கில் 12 பாட்டோ 10 பாட்டோ இருக்கும். அதை உட்காந்து ஏன்னா அப்போ கிளாஸ் வந்து லீவ் ஏதாவது நடக்காது. அந்த கிளாஸ் டைம்ல வந்து கூட்டு போய் உட்காந்து அப்போ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இது பாட்டு பிடிக்கிறதுக்கு அவங்க பாடுவாங்க, அதுக்கு கோரஸ்னா பாடுவாங்க. ஆமா, நான் படிச்சது ஃபுல்லாவே கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அங்க பாடினது பாட்டெல்லாம் இப்போ வரையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஏன் இவங்கெல்லாம் குத்து பாட்டுல இருந்தா அதை எடுக்கிறாங்க, வேற ஏதாவது மெலோடி பாட்டு எவ்வளவு நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கு, அதுல இருந்து ஒரு மியூசிக் மாதிரி அதான் அவங்க எழுதுனதுல கரெக்டா சிங்க் ஆகுற மாதிரி போட்டு பார்ப்பாங்க போல இருக்கு. எது கரெக்டா வருதோ அது செட் ஆயிரும். அதெல்லாம் விடுங்க, அவங்க அவங்களுக்கு வாய்க்கு வரதெல்லாம் பாடுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பாடுறதுல நல்லாதான் இருக்கு கேட்கறது. அது அந்த ஸ்கூல் பசங்க 2 பேரும் பார்க்கும்போது தான் கரெக்டா இருக்கு. ஏன்டா உங்களுக்கு வேற இதுவே கிடைக்கல, அவன் பண்றது தானே சொல்லுவான். ஏன் பண்றீங்க உங்களை பார்த்தாலே இன்னொன்னு அந்த சின்ன பொண்ணு அது அப்படி பாடுது. ஏன்னா நம்மளும் அப்படி பாடி இருப்போம், அந்த மாதிரி பாடி சின்ன இருப்போம். வயசுல. ஆமா, அந்த மாதிரி சில பாட்டுலாம் நம்மளே மாத்தி பாடிக்கிட்டுலாம் கிடப்போம். அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்